ஓகே. இந்த இந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். என்எம்எம்எஸ் சயின்ஸ் கிளாஸ். Yes, sir. ஸ்பெல்லிங் Correct. பர். ஓ, சயின்ஸ் கிளாஸ். ஓகே. இந்த சயின்ஸில் முதல் யூனிட் உங்களது யூனிட்ஸ்ன்னு ஒரு ஒரு சாப்டர் இருக்குது. இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறத வந்து எப்போ அதை கொண்டு வந்தாங்க, என்ன யூனிட்ஸு, ஒவ்வொரு இதுக்கு என்ன யூனிட்ஸு அப்படின்னு பார்க்கலாம். எஸ்ஐ யூனிட்ஸ், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு பேர். அதுக்கு முன்னாடி சிஜிஎஸ் யூனிட்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. அது வந்து ஐ திங்க் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படிங்கிற ஒரு யூனிட். சிஜிஎஸ்ங்கிறது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், அந்த யூனிட் இருந்தது. ஆனால் 1971 இருந்து எஸ்ஐ யூனிட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 14th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸில் 1971 they have decided that we will go for SI units, that is International System of Units, from CGS. Temperature, measure of hotness or coldness of a substance, average kinetic energy of the particle in a system. அதனோட யூனிட் வந்து கெல்வின். அந்த டெஃபினேஷன் பற்றி இப்போதைக்கு பாதர் பண்ணிக்காதீங்க. டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து சென்டிகிரேட், ஃபேரன்ஹீட், கெல்வின், அந்த மூணு யூனிட் இருக்குது அதுக்கு டெம்பரேச்சருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் சென்டிகிரேட். நம்ம ஒரு வெப்பம் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி கோயம்புத்தூரில் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்போம். அப்போ நம்ம சென்டிகிரேடில் அதிகமாக சொல்லுவோம். உடம்பு டெம்பரேச்சர் சொல்லும்போது சென்டிகிரேட்லேயோ அல்லது ஃபாரன்ஹீட்லேயோ சொல்லுவோம். வேறு ஏதோ பொருளோட்டம் கெல்வினில் சொல்லுவோம். இந்த 3 யூனிட் இருக்குது அதுக்கு. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னா எலக்ட்ரான்ஸ் இன் எ யூனிட் டைம், தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் கரண்ட். அதனோட யூனிட் வந்து ஆம்பியர். இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு எலிமெண்ட்டு. அது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால் கரண்ட் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போகும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் போகும். இப்போ நம்ம நம்ம வீட்டில் ஒயரில் கரண்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எலக்ட்ரான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதனோட யூனிட் வந்து ஆம்பியர்னு அர்த்தம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் எ சப்ஸ்டன்ஸ், அது வந்து மோல் அப்படிங்கிற ஒரு யூனிட். அதுக்கு பேர் மோல் அப்படிங்கிற யூனிட்டு. அதே மாதிரி ஃபோர்ஸ், விசையின் தமிழ் சொல்லப்படல, ஃபோர்ஸ், அதனோட யூனிட் வந்து நியூட்டன். அதே மாதிரி ஒரு ஸ்பீடோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட் போகுது அப்படின்னு சொல்லுவோம். வெயிட்டுக்கு கிராமு, கிலோகிராம் அதெல்லாம் சொல்லுவோம். லென்த்துக்கு சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் யூனிட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிட்ஸை வந்து அவங்க அந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தில் கொண்டு வந்தாங்க. எப்போ? 1971. இது மாதிரி நிறைய அந்த யூனிட்ஸ் அப்படியே. அதே மாதிரி ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பர் ஸ்கொயர் பர் 1 ஸ்கொயர் யூனிட். அதுதான். அப்போ அது என்னது ஃபோர்ஸ் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதாவது ப்ரெஷருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் நம்ம இருக்குது. நிறைய யூனிட்ஸ் அப்படி இருக்குது. உங்கள் புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு 2-3 சாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இதை யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைடை யாரோ ஒருத்தர் படிங்க. நான் படிக்கிறேன் சார். SI யூனிட்ஸ், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், introduced அவருக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். வேற யாரோ படிங்க. SI unit, International System of Units, introduced in 14th General Conference on weight and measure in 1971. Temperature, measure of hotness or coldness of a substance, average kinetic energy of a particles in a system, its unit Kelvin. Electric current, flows of electric charge electrons in a unit time, unit ampere. Amount of substance, measure of number of entities or particles. Entities, particle present in a substance, unit mole அப்படிங்கிற ஒரு யூனிட். ஓகே, இருங்க, ஏதோ நான் இது கொஞ்சம் பெருசு பண்ணல, நான் அப்படியே மறந்துட்டேனாட்டிருக்கு. இருங்க, அது பண்ணிடுறேன்.
எஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்கள். சாரி சார், கால் வந்தனால மீட்டிங். பரவாயில்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நாங்கள் அதனால தான் வேறு. அப்புறம் படிப்பீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். இருங்க, நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லைடை. அது நான் எடுத்து காப்பி பண்ணி போட்டேன், அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். வந்து பண்ணோன்னு நினச்சி அப்புறம் டோட்டலாக மறந்துட்டேன். ஓகே, இப்போ லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படி லைட்டு வந்து லைட் சோர்ஸ்லேருந்து வர்ற அந்த லைட்டோட எவ்வளோ அது எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா அதனோட யூனிட் வந்து கேண்டலா அப்படின்னு பேர். அப்புறம் பிளேன் ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ். ஒன்று வந்து நம்ம டிகிரியில் சொல்லுவோம், இவ்வளோ டிகிரி ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதில் ரேடியன் அப்படிங்கிற ஒரு யூனிட்டும் இருக்குது, அந்த ரேடியனுங்கிறதுல சொல்லுவாங்க. ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more பிளேன்ஸ், அதுக்கோட யூனிட் பேர் ஸ்டெரேடியன் அப்படின்னு பேராமா. ஓகே, புதுசாக இருக்குது. ஓகே, அப்புறம் குவார்ட்ஸ் கிளாக்குங்கிறது இட் யூசஸ் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் கண்ட்ரோல்டு பை எ குவார்ட்ஸ் கிறிஸ்டல். குவார்ட்ஸ் கிறிஸ்டலுங்கிற ஒரு பொருள் வந்து அந்த ஆசிலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணி கிளாக்கை வந்து குவார்ட்ஸ் கிளாக்கை நம்ம தயார் செய்கிறாங்க. அட்டாமிக் கிளாக்குங்கிறது வந்து ஆட்டத்துக்கு உள்ளே இருக்கிற வைப்ரேஷனை அதை வச்சு பண்ணுற கிளாக்குக்கு பேர் அட்டாமிக் கிளாக்குன்னு பேர். அக்யூரசி அப்படின்னா க்ளோஸ்னஸ் ஆஃப் அ மெஷர்டு வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூக்கு கரெக்டாக மெஷர் பண்ண முடியுமா? ஒரு 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 இடம் வந்து கரெக்டாக ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குது, அதை மெஷர் பண்ணி கரெக்டாக 10 சொல்லணும். சம் பீப்புள் அதை மெஷர் பண்ணும்போது 9.95ன்னு சொல்லலாம், சிலது 10.05ன்னு சொல்லலாம். அதனால் அது எவ்வளோ கரெக்டாக சொல்லலாம், அது பேர் அக்யூரசி என்று பெயர். ப்ரெசிஷன், க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்மெண்ட்ஸ் டு ஈச் அதர். 2-3 மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் அது ப்ரெசிஷன் என்று பெயர். அப்ராக்சிமேஷன், ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த சொல்யூஷன் பை மீன்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன். கரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது, ஆனால் எஸ்டிமேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் தலையில் எவ்வளோ முடி இருக்குது, உங்கள் தலையில் எவ்வளோ ஏர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இருங்க, யாரோ வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் வர வச்சு. இல்லை இன்ஃபைனைட் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். அதை மெஷர் பண்ண முடியுமா? அது ஒரு எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு குளத்துல மீன்கள் நிறைய இருக்குது, அது எவ்வளோ மீன் இருக்குன்னு எப்படி சொல்கிறது? அது கரெக்டாக மெஷர் பண்ண முடியுமா? கஷ்டம். ஆனால் அதை எஸ்டிமேட் பண்ணலாம், அதை வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பக்கெட்டில் மணல் எடுத்து அதில் எவ்வளோ மணல் இருக்குது, மணல் துகள்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதுவுமே கரெக்டாக சொல்ல முடியாது. யூ கேன் எஸ்டிமேட் இட். எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம்? ஒரு கைப்படி மணலை எடுத்து, ஒரு தித்துனோண்டு மணலை கொஞ்சம் எடுத்து அதை முதல்ல வெயிட் போடுங்க. அது வெயிட் வந்து ஒரு 5 கிராம் இருக்குது. அந்த 5 கிராம் மணலை எண்ணுங்க, எவ்வளோ மணல் துகள்கள் இருக்குன்னு. ஒரு 500 துகள்கள் இருக்குதுன்னு வச்சுக்க. அப்போ என்டையர் பக்கெட் மணலில் வெயிட் பண்ணும்போது 500 கிராம் இருக்குது. அப்போது இந்த துகள்களோட மல்டிப்ளை பை 100 போட்டால் ஒரு அப்ராக்சிமேட்டாக அங்கே வரும் இல்லையா? ஒரு எஸ்டிமேட் பண்ணலாம். தீஸ் ஆர் கால்ட் எஸ்டிமேஷன். ஓகே, நம்ம இப்போ நிறைய பேர் வந்தாங்க, அவங்கள உள்ள வர வைக்கிறதுக்காக வந்தோம், மறுபடியும் போயிடலாம். ஸோ என்னென்ன அழகு இருக்குதுன்னு பாருங்கள். லூமினஸ் இன்டென்சிட்டியை, அதாவது லைட்டோட சோர்ஸ், அதை மெஷர் பண்ணுறது கேண்டலா அப்படிங்கிற ஒரு யூனிட்டு. 2 பிளேனுக்கு நடுவால் உள்ள ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு டிகிரின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை படிப்பீங்க டிகிரி. அதுக்கு ரேடியன் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டும் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரேடியன் ஒன்று இருக்குன்னு மட்டும் படிச்சுங்க. ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more பிளேன்ஸ் வந்து அதுக்கு ஸ்டெரேடியன் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது. குவார்ட்ஸ் கிளாக் வந்து அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் உள்ள எலக்ட்ரானிக் ஆசிலேஷனில் மெஷர் பண்ணி வர்றது தான் அந்த குவார்ட்ஸ் கிளாக்கை வந்து அது டைம் காமிக்குது. அட்டாமிக் கிளாக்குங்கிறது வந்து வைப்ரேஷன் இன்சைட் த ஆட்டம், விதின் த ஆட்டம், அதை வச்சு சொல்கிறது. அக்யூரசி அப்படின்னா ஒரு ஆக்சுவல் வேல்யூ இருக்கும், அந்த ஆக்சுவல் வேல்யூக்கு ரொம்ப எவ்வளோ க்ளோஸாக நம்ம மெஷர் பண்ண முடியுதோ அதுக்கு அக்யூரசின்னு பேர். ப்ரெசிஷனுங்கிறது இந்த 2 ஈக்குவல் பண்ணி அதை 2 மெஷர் பண்ணுறது தான். 2 அல்லது 3 மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்குறது அது ப்ரெசிஷன் என்ற பெயர்.
அப்ராக்சிமேஷனுங்கிறது எஸ்டிமேஷன். நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அது எஸ்டிமேட் பண்ணலாம் என்று பெயர். அந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இது. நிறைய இது நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குளத்தில் எவ்வளோ மீன் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, அது எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். இல்லை ஒரு கடல் எவ்வளோ மீன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை விட கஷ்டம். அது எஸ்டிமேட் தான் பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் பண்ணால் எஸ்டிமேஷன் பெயர். இதெல்லாமே அந்த யூனிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் வர்ற சில போர்ஷன்ஸு. இதை யாராவது ஒருத்தர் படிங்க. சார் நான் ரீட் பண்றேன் சார். படிங்க. Luminous intensity, amount of light emitted by a light source in a particular direction per unit time. Unit candela. Plane angle, angle between the intersection of two lines or plates. Unit radiation. Solid angle, angle between the intersection of three or more planes. Unit steradian. Quartz clock, uses the electronic oscillations controlled by a quartz crystal. Atomic clock, uses the periodic vibrations occurring within the atom. Accuracy, closeness of a measured value to the actual value. Precision, closeness of two or more measurements to each other. Approximation, process of finding the solution by means of estimation. ஓகே, இதெல்லாம் அந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, வரேம்மா, ஒரே நிமிஷம் வரேன். ஓகே இருங்க, இதை நான் இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை ஒருத்தர் படிங்க, இன்னொருத்தர் படிங்க. ஒரு 1 மினிட்டில் வந்துடுறேன் நான் கீழே போயிட்டு. படிங்க. Force is defined as a push or pull acting on a body which tends to change. No. One, its state of rest or of motion, or two, its shape. The SI unit of force is Newton. Force acts only when two or more objects interact with one another. A force can start a motion, stop a motion, change the direction of motion, and can change the shape or size of a body. Pressure. The effect of force can be measured using the physical quantity called pressure. It can be defined as an amount of force or thrust acting perpendicularly on 1 square meter area of a surface. Unit of pressure is Pascal or Newton per meter square. Newton per meter square. Okay. Fluids, liquid, gases,
and air also exert pressure. அவ்வளோதான் சார். ஓகே, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும். ஒரு புஷ், யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணாவோ புல் பண்ணாவோ அதை நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ்னால் ஒருத்தர் புஷ் பண்ணால் என்ன ஆகும், அவர் அதுவரை நின்றுட்டு இருந்தவர் நகருவார். ஸோ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறவர் மோஷன் ஆகும். இல்லை ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த ஷேப்பே மாறிடும் இல்லையா? சில ஐட்டம்லாம் ரொம்ப போட்டு அப்படியே அமுத்துனீங்கன்னா ஷேப், பாலில் ஒரு ஃபோர்ஸ் அமுத்திங்கன்னா அப்படியே ஷேப் மாறிடும். லட்டுவுக்கு அப்படியே போட்டு கையில் போட்டு அமுத்தினா என்ன ஆகும், எல்லாம் தூளாக வந்துடும் இல்லையா? அந்த எஸ்ஐ யூனிட்டு, அந்த ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு பேர். அப்புறம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஒன்லி வென் 2 or more ஆப்ஜெக்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் ஒன் அனதர். ஆக்சுவலாக உலகத்தில் அத்தனை ஒரு ஐட்டமே தேர் இஸ் சம் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் வித் ஈச் அதர். ஓகே, ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மோஷன் ஆர் இட் கேன் ஸ்டார்ட் எ மோஷன், சேஞ்ச் த டைரக்ஷன், இட் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆர் சைஸ் ஆஃப் த பாடி எல்லாமே. இட் கேன் ஈவன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ அது சாலிடாக இருக்கிறத நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம், லிக்விடாக இருக்கிறத சாலிட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதோடைய சைஸு எல்லாமே நடக்கும். ப்ரெஷருங்கிறது என்ன, இந்த ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுதான் ப்ரெஷர். ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. இட் குட் பி 1 square meter or 1 square centimeter, whatever it is. Unit area of the surface. So that is called pressure. Unit of pressure is Pascal அல்லது Newton meter square. Fluid and liquid, gas and air also exert pressure. Okay, right. அடுத்து நம்ம போயிடலாமா? ஓகே, ஒரே நிமிஷம். அது 2 பேர் படிச்சிட்டிங்களா? அதை 2 பேர் படிச்சிங்களா அதை ஃபோர்ஸை? இல்லை சார், ஒருத்தர் தான் படிச்சிங்களா? சரி, பரவாயில்ல. இது வரும், ஏன்னா எல்லாமே 2 பேர் படித்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். அதுக்கு தான் இதெல்லாம் கிளாஸில் எடுத்திருக்காங்களாப்பா? கொஞ்சம் எடுத்திருக்காங்க. பாதி எடுத்திருக்காங்க சார். எடுத்துறாங்க சார். எதுமா? கொஞ்சம் எடுத்திருக்காங்க சார். எடுத்திருக்காங்க, பரவாயில்ல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். இதை படிச்சுட்டு போன பிறகு மறுபடியும் நீங்கள் புக்கை படிச்சு சொல்லுங்கள். எஸ், யூ கேன் ரீட் திஸ். இதை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். படிங்க. All objects on the surface of the earth experience a constant thrust or force due to the atmosphere. Correct. The amount of force due to the atmospheric air that acts on unit surface area of the earth is known as atmospheric pressure. Atmospheric pressure can be measured by a device called barometer. 1 atmospheric pressure is equal to 1 atom. இல்ல, ஆட்டம் இல்ல, 1 atm. இல்ல, 76 1 atm ன்னு படிக்கணும். அதை 1 atm ன்னு படிக்கணும். 1 atm. Pressure due to 76 centimeter of mercury column in a barometer is equal to 1.01 into 1.5 m minus 2. அப்படி இல்லை, அது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது எப்படி படிக்கணும் பண்ண, அது எனக்கு இப்போ அதில் எழுத தெரில. நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் மீட்டர். நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர். பர் ஸ்கொயர் மீட்டர். பர்னா டிவைடட் பை ஸ்கொயர். ஓகே, அதான் பர் ஸ்கொயர். அது படிக்கும்போது நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர்னு படிக்கணும். இல்லை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. நத்திங் ராங் இன் இட். இன்னொரு யாரோ ஒரு குழந்தை படிங்க. Okay. யாரோ இன்னொருத்தர் படிங்க. All objects on the surface of the earth experience a constant thrust or force due to the atmosphere. ஒரு நிமிஷம். கான்ஸ்டன்ட் த்ரஸ்ட், அது கான்ஸ்டன்ட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சரியா? ஓகே. The amount of force due to the atmospheric air that acts on unit surface area of the earth is known as atmospheric pressure. Okay, atmospheric pressure can be measured by a device called barometer. ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க. 1 atmospheric pressure is equal to 1 atm is equal to pressure due to 76 centimeter of mercury column in a barometer is equal to 1.01 into 105 Newton per square meter. ஓகே. ஸோ இது வந்து அந்த ப்ரெஷர் பற்றியும் ஃபோர்ஸ் பற்றியும். இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த எர்த்தர்லி பாடி இருக்கு இல்லையா,
So for example, Earth and Moon exerts some force on Earth exerts some force on Moon. அப்படி ரெண்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் அலைன்ட் ஸோ வெல், அது மாறாமல் அப்படியே எர்த்து அது பாட்டுக்கு சுற்றுது, மூணை எர்த்தை பார்த்து சுற்றுது, எர்த்து சன்னை பார்த்து சுற்றுது. நினச்சி பாருங்கள், அது சுற்றிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஃபோர்ஸ் கரெக்டாக எக்ஸர்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால, அந்த பேலன்சிங் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அது எங்கேயுமே போகாமல் அப்படியே அதே இடத்துல இருந்து சுற்றிட்டு இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும், ஃபோர்ஸு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகாமல் இருந்தால் எர்த் எங்கேயாவது ஓடும், இல்லை மூணு எங்கேயாவது ஓடும், வேறு எங்கேயாவது ஓடிடும். அப்புறம் அடுத்த நாள் மூணே தெரியாது, இல்லை எர்த்தே இருக்காமல் போயிடும். ஸோ அது மாதிரிலாம் நடக்கல. கரெக்டாக அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பேலன்சிங் ஆஃப் ஃபோர்ஸ் வாஸ் தேர். ஸோ தட் அதே ஒரு யாரோ ஒருத்தர் மைக்கு ஆன் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ், ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபோர்ஸில் படிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் போய் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, உங்கள் புக்கை படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சின்ஸ் கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால வி டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இப்போ யாரோ ஒரு குழந்தை, கடைசியாக வந்த குழந்தை இது படிங்க பார்க்கலாம். யூனிட்ஸ் பற்றி கொஞ்சம் படிங்க. லேட்டாக வந்த குழந்தைங்க படிக்கல, அவங்க பெனிஃபிட்டுக்காக இதை நான் மறுபடியும் படிக்கிறோம். நான் படிக்கிறேன் முதல்ல. எஸ் நான் படிக்கிறேன் சார். இது கொஞ்சம் உங்கள் வீட்டில் சத்தம் இல்லைன்னா படிங்க. நீங்கள் திறந்த சத்தம் ஓகே சார். பார்த்துங்க. SI unit, International System of Unit, Introduction in the 14th generation. 14th General Conference. 14th General Conference on weights and measures in 1971. Temperature measure of hotness or coldness of substance. Average kinetic energy of the particular in the system. Of the particles in the system. Of the particle in the system. Its unit is Kelvin. Correct. Electric current. Flow of electric charge. Flow of electric charge. Flow of electric charge. Electrons in a unit time. Unit ampere. Unit is ampere. அதுக்கு பேர் என்ன? Ampere. Amount of substance, measure of number of particles present in substance. Unit mole. ஓகே, ரைட். உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகே, இதில் சில வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. கைனடிக் எனர்ஜி என்ன சார், அதை இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம், அது பின்னாடி நீங்கள் படிப்பீங்க. இப்போதைக்கு தெரிய வேண்டியது டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், அதே மாதிரி இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் மோல். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த ஸ்லைடு பொறுத்தவரை. ஓகே, அடுத்த ஸ்லைடு யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். இப்போ லேட்டாக வந்த குழந்தைங்க யாராவது ஒருத்தர் படிங்க. ஓகே, நான் படிக்கட்டுமா? லியூமினஸ் இன்டென்சிட்டி, அதாவது லைட்டு, ஒரு சோர்ஸ்லேருந்து லைட் வந்தால் அதை மெஷர் பண்ணுறது. அமௌண்ட் ஆஃப் லைட் எமிட்டட் பை அ லைட் சோர்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பர் யூனிட் டைம், அதுதான் லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். அதனோட யூனிட் பேர் கேண்டலான்னு பேர். கேண்டலா. பிளேன் ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ் ஆர் பிளேன்ஸ். ஒரு ரெண்டு லைனுக்கு நடுவாடு உள்ள ஆங்கிள் வந்து எப்படி என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்கன்னா, நம்மள டிகிரின்னு படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னு தெரியுமே, படிப்பீங்க. இன்னொரு யூனிட் ரேடியன் அப்படிங்கிற யூனிட்டும் இருக்குது. ரேடியன் அப்படிங்கிறது ஒரு ரேடியன் என்ன இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். வாட் இஸ் ரேடியனுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். சாலிட் ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more பிளேன்ஸ், இதோட யூனிட் வந்து ஸ்டெரேடியன் பேர். இந்த குவாட்ஸ் அட்டாமிக் கிளாக் ரெண்டு வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். அக்யூரசினா க்ளோஸ்னஸ் ஆஃப் அ மெஷர்டு வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ. அது வந்து அக்யூரசி. எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த வேலையை பண்ணுறாரு, எவ்வளோ அக்யூரேட்டாக அவர் வந்து அந்த சர்வு போடுறாரு, எவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக ஸ்டம்ப்பு பார்த்து அந்த பால் போகுது, அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ப்ரெசிஷன் வந்து அக்யூரசி விட ரொம்ப க்ளோஸ் ஆனது. க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்மெண்ட்ஸ் டு ஈச் அதர்.
அப்ராக்சிமேஷன்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த சொல்யூஷன் பை மீன்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன். சிலதெல்லாம் நம்ம எண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். தட் இஸ் எஸ்டிமேஷன். ஓகே, அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸ்னா தமிழில் விசைன்னு பேர். நம்ம புஷ் பண்ணுறதோ புல் பண்ணுறதோ அந்த ஒரு இதுக்கு உந்துதலுக்கு ஃபோர்ஸ்ன்னு பேர். The force is defined as a push or a pull acting on a body which tends to change either its state of rest or of the motion or its shape. The SI unit of force is Newton. Force oda unit வந்து Newton. யாரும் வந்துட்டே இருக்காங்களா இல்லை வந்துட்டாங்களா என்ன தெரியலையே. இன்னும் நிறைய பேர் வரணும். அதுதான் டிங் 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 டிங்னு அடிச்சுட்டே இருக்குன்னு பார்த்தோம். அது அடிச்சுட்டே இருந்தால் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். Force acts only when two or more objects interact with one another. A force can start a motion, stop a motion, change the direction of motion, and can change the shape or size of the body. Okay, இருங்க, யாரோ வர்றாங்க. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா பெட்டர் குழந்தைகளா. ஏன்னா நீங்கள் உள்ளே வர்றத நான் அட்மிட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுங்க. ஆட்டோ அட்மிட் இருக்குது, ஆனால் அது ஆகாது. அதனால் நீங்கள் வந்து அங்கே டங் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. கரெக்டாக ஒரு 6:30 வந்துட்டிங்கன்னா 6:15 போடுறோம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் லேட்டான பிறகு 6:20 வந்துடுங்க. ஓகே, ப்ரெஷர்னு என்ன? த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த physical quantity called pressure. It can be defined as the amount of force or thrust acting perpendicularly on 1 square meter area of surface. அப்போ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் கால்ட் பாஸ்கல் or Newton per meter square or Newton per square meter அப்படின்னு சொல்லணும். ஃப்ளூயிட்னா லிக்விட், கேஸு, ஏர் எல்லாம் இது மூணுக்கும் ஒரு பேர் வந்து ஃப்ளூயிட்னு பேர். they also exert pressure in addition to solids. சாலிடு எல்லாருக்கும் இட் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர்னு தெரியும், லிக்விட் ப்ரெஷர் தெரியும். இந்த ஃப்ளூயிடுங்கிறது இந்த மூணு சேர்ந்தது, அதுவும் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஓகே, அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? அதுவும் பார்த்தோமா? All objects on the surface of the earth experience a constant thrust or force due to atmosphere. ஏன்னா அட்மாஸ்பியருங்கிறது ஏர். அந்த ஏர்னால ஏன்னா ஏருக்கும் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ இங்கே முன்னாடி பார்த்தோம்ல, ஏருக்கும் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால் அந்த ப்ரெஷர் இஸ் எக்ஸர்டட் ஆன் த எர்த் ஆன் த சர்ஃபேஸ். The amount of force due to the atmospheric air that acts on the unit surface of area is known as atmospheric pressure. Atmospheric pressure எப்படி மெஷர் பண்ணுறாங்க? பாரோமீட்டர் வச்சு. அந்த பாரோமீட்டரில் மெர்க்குரி இருக்கும். அந்த மெர்க்குரி காலம் எவ்வளோ. இப்போ யாருக்காவது பிபி பிளட் ப்ரெஷர் எடுத்திருக்காங்களா? அப்படி போட்டு கையில் ஒரு கட்டி அப்புறம் இதை அமுத்தி எடுத்திருக்காங்களா? உங்களுக்கு கையில் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நோ சார். எடுத்துருப்பாங்க. யாரோ ஒரு குழந்தைக்கு யாருக்காவது எடுத்திருக்காங்க அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் எடுத்திருக்காங்களா? ஆமாம், எடுத்திருப்பாங்க. அதுவுமே அதே மாதிரி தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மெர்க்குரி அப்படியே மேலே போக கீழே வரும். அப்படி எடுத்துப்பாமா. உங்களுக்கு எடுக்கட்டி பரவாயில்ல, பாட்டிக்கு யாருக்கு எடுத்திருப்பாங்க. அப்படி அது மெர்க்குரி காலம்னு பேர். அந்த இதுக்கு பேர் பாரோமீட்டர் என்று பெயர். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னா தமிழில் உராய்வு என்று அர்த்தம். இருங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன். நான் இது எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் கரெக்ட் பண்ணாமல் போயிட்டேன். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை நீங்கள் இல்லை டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு பேக் இருக்கும். பேக்கு சிலர் வந்து தரதரம் இழுத்துட்டு போவாங்க. சிலர் இந்த பேக் இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு 2 வீல் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 2 வீல் வச்சு அந்த வீல் அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த ஏன் முதல்ல அந்த வீல் இல்லாத பேக் இழுக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் இழுக்க முடியும். பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். ரெண்டாவது வந்து அந்த வீல் இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கு ஃப்ரிக்ஷன் டியூ டு மோஷன் பேர். ஆனால் ஃப்ரிக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கூட நீங்கள் அழகாக இழுத்துட்டு போகலாம். ஓகே, ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் தட் அப்போசஸ் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பக்கம் நகருதுன்னா அதுக்கு அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன் பேர். இட் ஸ்லோஸ் டவுன் ஆர் ப்ரிவென்ட்ஸ் த மோஷன் ஆஃப் எ பாடி. Friction always opposes the motion and it produces heat.
ஃப்ரிக்ஷன் நடக்கும்போது ஹீட் உண்டாகும். நீங்கள் 2 கையை அப்படி தேய்க்க இப்படி தேய்ச்சி என்ன ஆகுது? சூடாகுதா? 2 கை ஆமாம், அது இட்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் only. Friction is caused by irregularities on the surface which are in contact. அதாவது நல்ல ரெகுலர் சர்ஃபேஸில் நீங்கள் அப்படி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் தான் ஹீட் ஆகும். ஆனால் மேடு குழியாக இருக்கிற கையில் தேய்ச்சிங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். அது irregular சர்ஃபேஸ்ன்னு பேர் அதுக்கு. ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் அண்ட் மாஸ் ஆஃப் த பாடிஸ் இன் கான்டாக்ட். ரொம்ப ஃப்ரிக்ஷனில் நீங்கள் இல்லை அப்படியே இந்த 2 என்னமோ கல் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா அதில் ஃபயர் வருதுன்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? 2 கல் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா ஆதி காலத்தில் மனுஷன் வந்து சிவிலைசேஷனில் 2 கல்லை வச்சு தான் அவன் தீயே கண்டுபிடிச்சான்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எஸ் ஆர் நோ? அதான் அந்த சர்ஃபேஸ், அது அந்த ஒவ்வொரு சர்ஃபேஸோட பாடி வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஐட்டத்துக்கும் ஒரு சில ஐட்டத்தில் நீங்கள் அப்படி இது பண்ணிங்கன்னா ஃப்ரிக்ஷன் பண்ணிங்கன்னா அதில் ரொம்ப ஃப்ரிக்ஷன் இருக்கும், சில இது குறைவாக இருக்கும். Friction is classified into 2 types, static friction and kinetic friction. Static frictionனா நீங்கள் ஒரு இடத்துல அது நகராமே இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதனால தான் நகராமல் இருக்குது. கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா மூவ் பண்ணும்போது வர்ற ஃப்ரிக்ஷன் பேர் கைனடிக் ஃப்ரிக்ஷன். Kinetic friction can further classified as rolling friction and sliding friction. Rolling frictionனா அந்த வீல் வச்சு போகிறதா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னா 2 இதுக்கு நடுவால் 2 சர்ஃபேஸ் நடுவால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக போகுமா? எண்ணெய் ஊற்றிட்டா ஏதோ பொருளை இழுத்துட்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. அதுக்கு பேர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் பேர். ஏதோ ஒரு சினிமா படத்தில் வருமே, ஒருத்தன் ஒரு இதில் எண்ணெய் ஊற்றிடுவான், அதில் ஹீரோ வந்து அந்த எண்ணெயை வழுக்கி போய் விழுகணும், அதுக்கு பதிலாக அவன் வேற எவனோ வந்து விழுந்துருவான் இல்லையா? ஏதோ நம்ம அந்த சினிமா படத்தில் பார்த்துருக்கோம், எண்ணெயை ஊற்றி அதை வழுக்கி விழுட்டோம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பேர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் என்று பெயர். இப்போ யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். யார் வேணும்? கேர்ள்ஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். கேர்ள்ஸ் இதுவரையிலும் படிக்கல, ஏதோ ஒரு கேர்ள்ஸ் படிங்க. சார் நான் படிக்கிறேன் சார். படிங்கம்மா. Friction is the force that opposes the motion of an object. கொஞ்சம் slows down or ஆமா கொஞ்சம் ஸ்லோ. நம்மெல்லாம் ஒரு குட்ஸ் ட்ரெயின் மாதிரி போகலாம், நீங்க சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரிலாம் போகக்கூடாது, சரியா? மெதுவா போங்க. படிங்க. Friction is the force that opposes the motion of an object. It slows down or prevents the motion of a body. Friction always opposes the motion and it produces heat. Friction is caused by irregularities on the surfaces which are in contact. Friction depends on the nature of the surfaces and mass of the bodies in contact. Friction is classified into 2 types, static friction and kinetic friction. Kinetic friction can be further classified as rolling friction and sliding friction. ஓகே, இத பேரிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரிங்ஸ் ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது மெஷின்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பேரிங் போயிடுச்சப்பா அப்படிம்பாங்க. அந்த பேரிங்கிறது அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பால் மாதிரியோ ஒரு ரோலர் மாதிரியோ இருக்கும். அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேரிங் இருக்குது. அந்த பேரிங்கோட பேரை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பால் பேரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, டேப்பர் ரோலர் பேரிங்னு ஒன்று இருக்குது, ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங்னு ஒன்று இருக்குது, நீடில் ரோலர் பேரிங்னு ஒன்று இருக்குது, இன்னும் என்னமோ பேரிங் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது 4 தான், இன்னும் நிறைய 10 வகையான பேரிங் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷனை குறைப்பதற்காக எனி மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டில் அந்த ஃப்ரிக்ஷன் உண்டாகும். ஃப்ரிக்ஷன் உண்டாகிறதுனால நிறைய எனர்ஜி தேவைப்படும். அந்த நிறைய எனர்ஜி குறைப்பதற்காக தான் இந்த பேரிங்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, நீங்கள் இன்ஜினியரிங் போனீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகும்போது இந்த ஃப்ரிக்ஷனை பற்றி இன்னும் நிறைய படிப்பீங்க. ஓகே, வெரி குட். அப்புறம் அடுத்த ஒரு வேர்டு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு பேர். அது என்னன்னு பார்த்துருவோம் இருங்க. முதல்ல நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு நம்ம கிளாஸில் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு போய் புக்கை படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் புரியுமா இருக்குது. சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் எடுக்கலைன்னா, ஸ்கூல் எடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை, எடுக்கலைன்னா இந்த மாதிரி இப்போ எப்பவுமே நீங்கள் படிக்கும்போது குழந்தைகளாக இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம யூஸ்வலாக நம்ம ஏதோ ஒன்று
பார்க்குறோம் இல்லையா, டிவிலையோ எங்கேயோ நிஜ வாழ்க்கையில் பார்க்குறோமில்ல, அதோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. இது எங்கே வருது, எங்கேயோ வருது அப்படின்னு கம்பேர் பண்ணிங்க. அது கம்பேர் பண்ணும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று படிச்சிங்களா எப்போவாது எங்கேயாவது? எஸ் சார், நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன் சார். இல்லை டிவியில் இல்லை, டிவியில் பார்த்துருக்கேன் சார் நான். ஸ்கூலில் சார் ஆமாம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது தான் படிச்சிருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. அது அப்புறம் அந்த கதையை சொல்கிறேன். நிறைய கதைகள் இருக்குது எனக்கு, ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை. கதையே சொல்லுவேன் நான், ஏன்னா அது கதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இருக்கிற டைம் கொஞ்சம் குறைவங்கனால அந்த கதையெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓரம் கட்டி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். என்ன கதைன்னா எதுக்கு சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு என்ன, ஒரு நல்ல ஒரு ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பொருளுக்கு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டினா அந்த நடு அந்த 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 சென்டரில் இருந்து தான் அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது, டுவோர்ட்ஸ் த கிராவிட்டி ஃபோர்ஸ் அங்கே எக்ஸர்ட் ஆகுதுன்னு பேர் இல்லையா, அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து என் பையன் உங்களை மாதிரி 8வது படிக்கும்போது அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். நான் கேள்வி கேட்டேன், என்னடா இன்றைக்கி என்னடா நடத்துனாங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவன் வந்து என்ன சொன்னான்னா, ஓகே, அதுக்கு அவன் வந்து என்ன சொன்னான்னா, அப்பா இன்றைக்கி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று எடுத்தாங்கப்பா அப்படின்னா. சரி, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னா என்னடான்னு கேட்டேன். அவன் அவருக்கு ஒரு பதில் சொன்னான். அது தமாசான பதில், அது சொன்ன ஜோக்காக இருக்கும். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அம்மா இஸ் நாட் எட் த சென்டர் ஆஃப் த பாடி அப்படின்னா. த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அம்மா, அம்மானா என்னோடய ஒய்ஃப், அவங்க அம்மா, இஸ் நாட் எட் த சென்டர் ஆஃப் த பாடி அப்படின்னா. ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் அந்த சென்டர், அந்த பாடியோட சென்டரில் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கும் இல்லையா, எங்கே கொஞ்சம் குண்டு இருக்குதோ அந்த பக்கம் தள்ளி இருக்கும். இதை தான் அவன் சொன்னான். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அம்மா இஸ் நாட் எட் த சென்டர் ஆஃப் பாடின்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்னேன், டேய் நீ ரொம்பவே நல்லா புரிஞ்சுட்டடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவன் பாருங்கள், அந்த கான்செப்டை புரிஞ்சு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அவனுக்கு சொல்ல முடியும் போது அவன் நல்லாவே புரிஞ்சுட்டான்னு அர்த்தம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகளா, நீங்கள் ஏதாவது படிக்கும்போது ஏதாவது உங்களுக்கு இப்போ பார்க்குற ஒரு இதை வச்சு நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை நீங்களே மனசில் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறது, இந்த கதையெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்விட். கொஞ்சம் உங்கள் மைக் ஆஃப் பண்ணிக்கண்ணா. The water molecules experience a force that contracts the surface of water as much as possible so as to occupy the minimum surface area. The amount of force acting per unit length on the liquid surface is called surface tension. என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு வாட்டர் மாலிகுலும் என்ன பண்ணுன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை குறைவாக வைக்க ட்ரை பண்ணும். அது பை நேச்சரே கடவுளுடைய அந்த கிரியேஷன் அப்படி. எனி லிக்விட், அந்த லிக்விட் வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து குறைவாக வைக்க ட்ரை பண்ணும்போது there's a force is exerted inside that liquid to minimize the surface area. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் சர்ஃபேஸ் டென்ஷன் என்று பெயர். இது வந்து நியூட்டன் பர் மீட்டர். ஏன்னா இது பர் யூனிட் லென்த்துங்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், அப்புறம் பர் யூனிட் லென்த்துங்கிறதுனால நியூட்டன் பர் மீட்டர். அதுதான் என்எம் to the power minus 1. ஆக்சுவலாக to the power minus 1, மைனஸ் என்ன இல்லை, to the power minus 1. அது நமக்கு போட முடியலைங்க, அப்படி போட்டிருக்கோம். விஸ்கோஸ் ஃபோர்ஸ் என்னன்னு பாருங்கள். when the liquids are flowing, there is a frictional force between the layers of the liquid which oppose their relative motion. This force is called viscous force and the phenomenon is known as viscosity. அது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு லிக்விட் ஃப்ளோ ஆகுது, ஒரு லிக்விடோ ஒரு வாட்டரோ ஃப்ளோ ஆகுது. ஆனால் அந்த வாட்டரில், அந்த வாட்டர் ஒரு ஆறுலேயே ஒரு வாட்டர் போனால் கூட அதில் லேயராக இருக்கும். ஒரு மேலே ஒரு லேயர் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு லேயர் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு லேயர் இருக்கும், கீழே கடைசியில் ஒரு பாட்டம் நிறைய லேயர் போகும். அந்த 2 லேயருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவல் எந்த பக்கம் அந்த ரிவர் போகுதோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணும். த ஃபோர்ஸ் பிட்வீன் த லேயர் will oppose the relative motion, will oppose the motion. அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு பேர் விஸ்கோஸ் ஃபோர்ஸ் என்று பெயர். இப்போது ஒரு இதுங்க, ஒரு ரிவர் வந்து ஏலேருந்து பி போகுதுன்னா அப்போ அந்த விஸ்கோஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? பிலேருந்து ஏக்கு போமா, ஏலேருந்து பிக்கு போமா? ஒரு ரிவர் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்னா அந்த விஸ்கோஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த வாட்டர் will it go in the B to A or A to B? B to A. அதுக்கு அப்போஸ் பண்ணும். சும்மா உங்களுக்கு புரியிருக்காக அந்த மாதிரி சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுத்தேன். யூஸ்வலாக அந்த வாட்டருக்கு விஸ்காசிட்டி ரொம்ப குறைவு.
அதனால் வாட்டர் இஸ் நாட் த ரைட் எக்ஸாம்பிள். இருந்தாலும் ரிவர்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதுக்காக சொன்ன விஷயம். விஸ்காசிட்டி இஸ் மெஷர்ட் பை த யூனிட் கால்டு பாய்ஸ் இன் சிஜிஎஸ். சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இப்போ நம்ம படிக்கிறது இல்லை, இருந்தாலும் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஜி பர் மீட்டர் பர் செகண்ட் இன் எஸ்ஐ யூனிட். கேஜி பர் மீட்டர் பர் செகண்ட் இன் எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்எஸ்எம் ஸ்கொயர், அது என்னன்னு தெரியல, அது விட்டுலாம். கேஜி பர் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிட், அதுதான் எஸ்ஐ யூனிட் ஃபார் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி வந்து எந்த சைடுக்கு மோஷன் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இங்கே பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட் அப்படி இருக்கும் என்று அர்த்தம். இப்போ யாரோ ஒருத்தர் இதை படிங்க பார்க்கலாம். Surface tension. Surface tension is the property of a liquid. The water molecules experience a force that contracts the surface of water as much as possible, so as to occupy the minimum surface area. The amount of force acting per unit length on the liquid surface is called surface tension. It has the Newton per meter square. பர் மீட்டர் தான், ஸ்கொயர் இல்லை, பர் மீட்டர் தான். நியூட்டன் per meter. ரைட், ஓகே, வெரி குட். அடுத்து viscous force. When the liquids are flowing, there is a frictional force between the layers of the liquid, which upholds their relative motion. This force is called viscous force, and the phenomenon is known as viscosity. Viscosity is measured by the unit called poise in CGS and kg meter இல்லை, கேஜி பர் மீட்டர் பர் செகண்ட். கேஜி பர் மீட்டர் பர் செகண்ட் சொல்லுங்க. கேஜி in SI. இன் எஸ்ஐ யூனிட்ல வந்து பாருங்க, நான் எழுதுற பாருங்க, கேஜி பர் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு படிக்கும். சரியா? அந்த ரெண்டாவது இது எனக்கு புரியல, அது வேண்டாம், அது என்னன்னு அப்புறம் பார்த்து சொல்கிறேன். சரியா? இப்படி சொல்லணும். இப்போ ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன், எல்லாருக்கும் அப்படியே இந்த இந்த ஸ்லைடு அப்படியே கூர்ந்து கவனிங்க. இந்த கேள்வி கேட்குறேன், இது யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த அந்த பேராவில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மாலிக்கூல எக்ஸாம்பிளாக எடுத்தாங்க. ஆனால் விஸ்காஸ் ஃபோர்ஸை வந்து எடுக்கும்போது லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டான், வாட்டரை எடுக்கலை. ஏன்? அதுவும் லிக்விட் தான், வாட்டர்ல அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மிங்கிறது அது எடுக்கல. கரெக்ட். ஏன்னா அதுவும் லிக்விட் தான், ஆனால் அதுக்கு வாட்டரில் விஸ்காஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப குறைவு என்பதால் அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்காமல் அவன் லிக்விடுன்னு போட்டான். நீங்கள் அதனால தான் குழந்தைகளா, நீங்கள் அது படிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே தோணும், இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம அவசரத்தில் ஐயோ நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கடந்து என்ன பண்ணுவோம், அதை அந்த கேள்வியெல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த பக்கம் போயிடுவோம். நீங்கள் அப்படி போகாதீங்க. இனிமே கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆமாம் ஏன் இப்படி போட்டால் அப்படின்னு அது கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். அது பெரிய ஒரு விந்தை கிடையாது. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து இது மிரர், இந்த லைட்டு, அதுக்கு இந்த மிரர் அண்ட் லென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்க்கலாம். கான்கேவ் மிரர் அண்ட் மிரர்னு படிச்சிருப்பீங்க. ஸ்பெரிக்கல் மிரர் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. கான்வெக்ஸ் மிரர். ஆமாம். என்னென்ன மிரர் இருக்குல்ல போட்டிருக்காங்க பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். Mirror is an optical device with a polished surface that reflects the light falling on it. Mirror எதுக்குன்னா, it is a device to reflect the light. அது மேலே படுற லைட்டை அது வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதுக்கு தான் அந்த மிரர். Curved mirrors are surfaces that are spherical, cylindrical, parabolic and ellipsoid. எலிப்ஸ்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எலிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். எலிப்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். எந்த ஷேப்? இல்ல உங்களுக்கு நோ தெரியும், நீங்க கெஸ் பண்ணுங்கங்கறேன். ஓ, நோ சொல்றதுல ரொம்ப சீக்கிரமா சொல்றீங்க. இப்போ ஸ்பெரிக்கல் தெரியும், ஸ்பெரிக்கல்ங்கிறது நம்ம லட்டு மாதிரி, சிலிண்டருங்கிறது நம்ம பெப்சி கேன் மாதிரி,
பெரபோலாங்கிறது எப்படி தெரியுமா? தெரியாது நினைக்கிறேன். பெரபோலாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதாவது 3ஆம் நாள் பிறை பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் காமிச்சிருக்காங்களா? 3ஆம் நாள் பிறையோ 4ஆம் நாள் பிறையோ பாருங்கன்னு சொல்லுவாங்கள்ல உங்கள் அம்மாக்கள், பண்ணியிருக்காங்களா? Yes, sir. அந்த பிறை வந்து அது பெரபோலா ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஜோக்காக ஒரு ஜோக் மாதிரி சொல்கிற பாருங்க. நம்ம பின்னாடி இருந்து நம்ம ஒருத்தர் டிராயிங் ஒரு ஆளோட பின்னாடியை வந்து டிராயிங் வரைஞ்சாருன்னா அந்த பட்டக்ஸை வரும்போது 2 பெரபோலா மாதிரி வரைவாங்க. இதெல்லாம் நீங்கள் டிராயிங் இந்த பென்சில் ஸ்கெட்சிங் பண்ணும்போது இப்படி காமிக்கிறது. இப்படி ஒன்று போட்டு அப்புறம் இப்படி ஒன்று போடுறது. இப்படி போட்டால் 2 பட்டக்ஸ் மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்படியெல்லாம் அது இந்த பென்சில் ஸ்கெட்ச் டிராயிங் சொல்லி கொடுக்கும்போது இப்படி ஒன்று போடுங்க, இப்படி ஒன்று போடுங்க, அது பட்டக்ஸ் மாதிரி ஆகிடுங்க அப்படிம்பாங்க. ஆஃப் பண்ணி வைங்க. அதுதான் அதுக்கு பேர், அது பெரபோலான்னு பேர். எலிப்சாய்டுங்கிறது நம்ம மொட்டை மாதிரி. முட்டை வந்து அது ஸ்பெரிக்கலா? இல்லை. சிலிண்ட்ரிக்கலா? இல்லை. பெரபோலிக்கா? இல்லை. அது எலிப்சாய்டு. எலிப்சாய்டுனா ஒரு பக்கம் நீண்டு இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஒரு பக்கம் நீளமாகவும், இன்னொரு பக்கம் அந்த இது கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கும். அது வந்து ஸ்பெரிக்கல் தான், ஆனால் யூனிஃபார்ம் ரேடியஸ் இல்லை. ஒரு பக்கம் ரேடியஸ் அதிகமாகவும் ஒரு பக்கம் ரேடியஸ் குறைவாக இருக்கிறதுனால அந்த எலிப்ஸுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து முட்டை. ஓகே, if the curved mirror is a part of the sphere, that unit is called spherical mirror. யூஸ்வலாக நம்ம படிக்கிறது அத்தனையுமே ஸ்பெரிக்கல் மிரர் தான். அந்த கர்வ்டு மிரர் வந்து ஒரு ஸ்பியரோட பார்ட்டாக இருந்தால் அந்த மிரர் இஸ் கால்ட் ஸ்பெரிக்கல் மிரர். A spherical mirror in which the reflection of light occurs at its concave surface is called a concave mirror. அதாவது கான்கேவ்னு என்ன? அந்த குழி மாதிரி இருக்குது, அதான் குழி மாதிரி இருக்கிறதா கான்கேவ்னு நினைக்கிறேன். கான்கேவ். ஆமாம். Spherical mirror in which the spherical mirror in which the reflection of light occurs on its convex surface is called convex mirror. Okay. Parabolic mirrors, also known as parabolic reflectors, are used to collect or project energy such as light, heat, sound and radio waves. Okay. இதெல்லாம் அந்த மிரர் பற்றியான சில விஷயங்கள். இப்போ 2 மிரர் இருக்குன்னு வச்சுங்க. 2 மிரர் ஏதோ ஒரு ஆங்கிளில் வச்சிங்கன்னு வச்சுங்க. பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். 2 மிரர் இருக்குது. இப்படி ஒரு மிரர் இப்படி ஒரு ஆங்கிளில் வச்சுங்க. ரெண்டுமே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இதுதான். இதுக்கு ரிஃப்ளெக்டிங் இப்படி ஆங்கிளில் வச்சிங்கன்னா நடுவால் ஒரு பொருள் வச்சிங்கன்னா நிறைய பிம்பம் தெரியும். இப்போ நம்ம படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வரும்போது 10 ஹீரோ தெரிகிறாரா? 10 பேர் வர்ற மாதிரி காமிக்கிறாங்களா? இல்லை நீங்கள் ஒரு பெரிய கடைகள்லாம் போனால் நீங்கள் போகும்போது நீங்கள் 10 பேர் உங்களோட 10 பிம்பம் பார்க்குறீங்களா? பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆமாம். அதெல்லாமே அந்த உங்களை இந்த நீங்கள் போகிற வழி வந்து இந்த 2 மிரருக்குள்ளே இருக்கிற மாதிரி 2 மிரர் அப்படி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போகும்போது இந்த பக்கம் ஒரு 4 கேசவமூர்த்தி, இந்த பக்கம் ஒரு 4 கேசவமூர்த்தி தெரிவார். அந்த மாதிரி அப்படி இருக்கும். இதெல்லாமே அந்த மிரர் வந்து நிறைய இமேஜஸ் காமிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் யாரோ ஒருத்தர் படிக்கலாம். Mirror is an optical device யாரோ ஒருத்தர் ப்ளீஸ். that reflects the light fall on it. Curved mirrors have surfaces that are spherical, cylindrical, parabolic, and ellipsoid. If the curved mirror is a part of a sphere, the unit is called a spherical mirror. A spherical mirror in which the reflection of light occurs at its concave surface is called a concave mirror. A spherical mirror in which the reflection of light occurs at its convex surface is called a convex mirror. Parabolic mirrors, also known as parabolic reflectors, are used to collect or protect energy such as light, heat, sound and radio waves. இப்போ இந்த பஸ் டிரைவர் ரைட் சைடில் ஒரு மிரர் வச்சிருப்பார். பின்னாடி வர்ற வண்டியெல்லாம் தெரியுதான்னு பார்க்குறக்கு. அது என்ன மிரரு? Convex mirror. கான்வெக்ஸ் மிரர். கரெக்ட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம் இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் போய் புக்கு படித்தாவோ இல்லை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். நான் வந்து அந்த ஆஸ் ஐ டோல்ட் யூ, இதில் டைம் கன்சிடர் கொஞ்சம் அப்படியே டச் தான் பண்ண முடியும். ஃபுல்லாக ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கணும்னு. ஆனால் அதுக்கான டைம் வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா
இப்போ ஒரு 4 பாடத்தை ஒரே கிளாஸில் எடுக்கிற மாதிரி 4 ஒரு 7-8 ஸ்லைடில் போட்டிருக்கேன். அதே மாதிரி மொத்தம் 20 பாடம் இருக்குது உங்களுக்கு. 20 லெசன்ஸ் ஆர் தேர் உங்கள் சயின்ஸ் புக்கில். எஸ் ஆர் நோ? எஸ் சார். அது 20 லெசன்ஸ்னால் ஆல்மோஸ்ட் 5-6 கிளாஸ் இதுக்கே நம்ம எடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி உங்கள் சோஷியல்லையும் எவ்வளோ லெசன்ஸ் இருக்கோ தெரியல, நிறைய லெசன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, பரவாயில்ல, அது பார்ப்போம், என்னெல்லாம் முடியுமோ அது பண்ணலாம். இருங்க. இப்போ இந்த சாட்டர்டே உங்களுக்கு தான் லீவு ஏன்னா தெரிஞ்சு சொல்லிட்டீங்களே, லீவ் இருந்தால் நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஓகே, த ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் ஆஃப் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சப்போஸ் அது ஒரு ஸ்பெரிக்கல் மிரராக இருந்தால் அதனோட ரேடியஸ் இருக்குமில்ல, அந்த ஸ்பியரோட ரேடியஸ் இருக்குமில்ல, அது வந்து அதனோட ஆஃப் தான் அந்த ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்கிறாங்க. ஒரு அந்த கர்வு அந்த மிரரை டிஃபைன் பண்ணுற ஒரு யூனிட் வந்து ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது. அதுனா ரியல் இமேஜஸ் கேன் ஃபார்ம்டு ஆன் த ஸ்க்ரீன் வைல் விர்ச்சுவல் இமேஜஸ் கெனாட் பி ஃபார்ம்டு ஆன் அ ஸ்க்ரீன். ஒரு மிரருக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை வச்சா அதில் வந்து ஒரு இமேஜ் வரும். அது ஒன்று வந்து ரியல் இமேஜ், இன்னொன்று வந்து விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ் என்னென்னா அதில் ஒரு திரையை ஒரு ஸ்க்ரீனை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் அந்த படம் வரும். அதுக்கு பேர் ரியல் இமேஜ்னு பேர். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சாலும் இமேஜ் வராது. ஆனால் அதுக்கு பேர் விர்ச்சுவல் இமேஜ். நீங்கள் ஸ்க்ரீனில் அதை கேப்சர் பண்ண முடியாது. அது வந்து விர்ச்சுவல் இமேஜ்னு பேர். கான்கேவ் மிரர்ஸ் ஃபார்ம் எ ரியல் இமேஜ் அண்ட் இட் கேன் பி காட் ஆன் த ஸ்க்ரீன். அதை கேஷ் பண்ணிக்கலாம்னு சொன்னார். காட் ஆன் த ஸ்க்ரீன் தான் கரெக்டாக போட்டிருக்கானா. கான்கேவ் மிரர் அப்படிங்கிறதுல அந்த அதில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா அந்த ரியல் இமேஜ் வந்து அதை வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கலாம். Concave mirrors are used as makeup mirrors. Okay. Convex mirrors are used in vehicles as rear view mirrors. Okay. The law of reflection are the incident ray, the reflected ray, and the normal at the points of incidence all lie in the same plane. The angle of incidence and the angle of reflection are always equal. என்ன அர்த்தம்னா, அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை பார்த்து ஒரு லைட்டு ஒரு ரே வருதுன்னா அதை வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. பால் மாதிரி இப்படி பாலை போட்டு தூக்கி வீசினா அந்த இடத்துல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படி இன்னொரு டைரெக்ஷனில் போகுது இல்லையா. அப்போ இந்த வீசும்போது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அந்த வெர்டிக்கலுக்கு ஓட என்ன ஆங்கிள் பண்ணுதோ அப்படி அது குதித்து எந்திரிச்சு போகும்போது அந்த ஆங்கிள் இருக்கோ அதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ற பெயர். ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் in a mirror. The incident ray and the reflected ray and the normal at the point of incidence all lie in the same plane. Angle of incidence and the angle of reflection are always equal. Okay. இதை யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். The focal length of a spherical mirror is a half of its radius of curvature. Real image can be formed on a screen while virtual image cannot be formed on a screen. Concave mirror from a real image and it can be caught on a screen. Concave mirrors are used as makeup mirrors. Convex mirrors are used in vehicles as rear view mirrors. The law of reflection are the incident ray, the reflected ray and the normal at the point of incidence all lie in the same plane. Okay. The angle of incidence and the angle of reflection are always equal. Okay, very good. சரி, தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்க மாட்டிருக்கு? அதே மிரர்லியில் என்ன இருக்கும்? மிரர்லியன் சம்டைம்ஸ் வேறு ஏதோ இருக்குது, பார்ப்போம் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே. Okay. Based on the nature of the surface, reflection can be classified into two types. அந்த சர்ஃபேஸோட நேச்சர் வச்சு ரெண்டு வகையான ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ரெண்டு வகை? ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். The number of images formed by a mirror depends on the angle of inclination of the mirrors. அதை ரெண்டு மிரருக்கு வச்சு 2 அல்லது 3 மிரர் வச்சு அதுக்கு நடுவில் அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எப்படி இருக்கோ அந்த ரெண்டு மிரருக்கு நடுவில் ஆங்கிள் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் இமேஜ் வந்து அதிகமாகும். அதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா கூட இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. Snell's law of refraction or
the incident ray, the refracted ray, and the normal at the point of time of at the point of intersection all lie in the same plane. The ratio of the sine of the angle of incidence to the sine of the angle of refraction is equal to the refractive index of the medium, which is constant. ஸோ அந்த இன்சிடென்ட் ரே சொன்னோம், ரிஃப்ளெக்ஷன் பண்ண ஒரு சொன்னோம், ரேன்னு சொன்னோம். இந்த ரெண்டு ஆங்கிள் ஆஃப் சைன் ஆஃப் த சைன் என்ன தெரியுமா? சைன் காஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ட்ரிகனாமெட்ரி படிச்சிருக்கீங்களா? அதில் வந்து சைன் காஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எடுத்து அதனோட சைன் கண்டுபிடிச்சி, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எடுத்து அதனோட சைன் கண்டுபிடிச்சி, சைன் ஆஃப் சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் கால் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஸ்னெல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கங்க. பட் ஒன்ஸ் யூ கோ ஃபர்தர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ். ஐ திங்க் வில் ஸ்டாப் அட் திஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னென்ன பார்த்தோங்கிறது கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். முதல்ல அந்த யூனிட்ஸ் ஒவ்வொரு ஆக்சுவலாக உங்கள் புக்கில் ஒரு 20 டிஃப்ரெண்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கான யூனிட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 4-5 தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் 20 மெஷர்மெண்ட்டுக்கான யூனிட்டை நீங்கள் அங்கே படிச்சுக்குங்க. ஓகே. ரெண்டாவது வந்து அதே மாதிரி இங்கே ஒரு 4 போட்டு நான் ஒரு 5-6 கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை படிச்சுக்கங்க அங்கே மற்றதெல்லாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து யூனிட் வந்து நியூட்டன். இப்போ ப்ரெஷருக்கு யூனிட் வந்து நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் அதெல்லாம். தென் அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தோம். தென் ஃப்ரிக்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஃப்ரிக்ஷனில் 2 வகை, ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து மோஷன் ஃப்ரிக்ஷன். இந்த மோஷன் ஃப்ரிக்ஷன்லேயே 2 வகை இருக்குன்னு பார்த்தோம். ரோலிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, அந்த சூட் கேஸ் இழுத்துட்டு போகும்போது 2 வீல் இருக்குல்ல, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை நீங்கள் வச்சுக்க வேண்டியது, உங்கள் பென்சில் இந்த ரவுண்டாக இருக்குமே, அந்த பென்சிலுக்கு மேலே ஒரு புக்கை வச்சு தள்ளினீங்கன்னா, 2 பென்சில் வச்சு புக்கை தள்ளினீங்கன்னா ஈஸியாக தள்ளலாம் இல்லையா? அதை ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படி நீங்கள் நான் வச்சுங்க. அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்னு பார்த்தோம். விஸ்காஸ் ஃபோர்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மிரருக்கு வந்துட்டோம். மிரரில் நம்ம வந்து அது எப்படி இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் த லைட்டு, அது மிரர் வந்து கர்வ்டு மிரர், அப்புறம் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தென் அதில் கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தென் வாட் வி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுலேருந்து ஸ்னெல்ஸ் லா சைன் ஐ பை சைன் ஆர் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இன்னொரு 2-3 இருக்குது. அது அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ வித் திஸ் நான் இன்றைக்கி இந்த ஸ்லைட் ஷோ க்ளோஸ் பண்ணுறேன். ஆனால் உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் நம்ம இப்போ கேட்டோம்னா அது தெரிஞ்சிடும் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்? இப்போ நம்ம பார்த்ததுலேயே Newton, sir. நியூட்டன். கரெக்ட். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் வெயிட்? அதில் பார்க்கல, ஆனால் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் எனக்கு கேஜி. ஆமாம், கேஜி, கிலோகிராம் ஆர் மில்லிகிராம் ஆர் கிராம் எல்லாமே எதுவே இருக்கு. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் லென்த்? Meter, sir. மீட்டர், கிலோமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஆர் மில்லிமீட்டர், வாட் எவர் இட் இஸ். ஓகே. வாட் இஸ் meant by எஸ்டிமேஷன்? சார், இப்போ ஒரு குளத்துல எத்தனை மீன் இருக்குன்னு கரெக்டா எண்ண முடியாது சார். ஆமாம், ஒரு குட் மதிப்பா சொல்றது. ஆமாம். அதாவது எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியாது, பட் தோராயமாக நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட் பண்ணலாம். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. போன வாரம் நான் திருநெல்வேலி போயிருந்தேன். பார்த்தீங்களா குரூப்பில் போட்டதை? Yes, sir. பார்த்தோம். அங்கே என்னோடய வேலையே டு எஸ்டிமேட் சம்திங். அங்கே போய் உன்னை எஸ்டிமேட் பண்ண தான் போனேன். அது எஸ்டிமேட் பண்ணுற எப்படி, அது ஒரு டெக்னிக் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணேன். அது வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் எஸ்டிமேட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் போனேன். ஓகே. அடுத்தது வந்து ஹவ் இஸ் கான்வெக்ஸ் மிரர் கான்கேவ் மிரரில் வந்து அந்த இமேஜ் வந்து ரியல் இமேஜா இல்லை விர்ச்சுவல் இமேஜா? கான்கேவ் மிரரில் ரியல் இமேஜுக்கு விர்ச்சுவல் இமேஜுக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? What is the difference between real image and a virtual image? Real image real image can be caught, sir. Yeah, real image can be, you can catch in the screen.
விர்ச்சுவல் இமேஜ் யூ cannot catch in the screen. ஓகே. ஸோ தீஸ் ஆர் நீங்கள் எப்பவுமே படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு 4 கேள்வி நீங்களே கேட்டுக்கங்க. நத்திங் ராங். Sir, excuse me, sir. ஆ சொல்லுங்க Excuse me. சொல்லுங்க. சார் குரூப் லிங்க் மட்டும் கொடுங்க சார், ஜாயின் பண்றது குரூப்ல. ஓ இல்லை நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்க, நான் ஆட் பண்ணிடுறேன். உங்கள் மொபைல் நம்பர் தெரியுமா? யார் மொபைல் நம்பர் சார்? இப்போ உங்கள் நம்பர் தான் ஆட் பண்ணணும். எஸ் சார். உங்கள் நம்பர் சொல்லுங்க, இப்போவே ஆட் பண்ணிடுறேன். 7373 7373 73 73 04. 7373 3 73. ம் நோ சார், 273. 773. ஆ எஸ் சார். 04 ம் 008. 008. ஓகே, ஐ வில் ஆட். இருங்க 7373 சொல்லுங்க. 7373 ஆ. 04 08 08. ஓ 0808. ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாரு, இந்த சேட்டில் என்னோட நம்பர் போடுறேன். அதில் உங்கள் பேரும் NMMS மட்டும் போட்டு அனுப்பிச்சா போதும், நான் அதில் ஆட் பண்ணிடுவேன். சார் என் நம்பர் ஆட் பண்ணுங்க. அதாப்பா பாரு, இந்த சேட்டில் என்னோட நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நம்பருக்கு உங்கள் நம்பர்லேருந்து NMMS அனுப்புங்க போதும். பேர் இதில் ஒன்றும் வேண்டாம். NMMS அல்லது ட்ரஸ்ட் அப்படின்னு ஏதோ ஒன்று அனுப்புங்க. ஐ வில் அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். புரியுதா? எஸ் சார். அதுலேருந்து எது உங்க நம்பருக்கு வரல சார். வந்து இப்போதான் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ சேட்டில் பாருங்க. சார் வந்துடுச்சு சார். ஆமாம், சேட்டில் 2 முறை போட்டேன். ஸோ அதுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நான் எழுந்தேன்னா அதுக்கே டைம் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, we will meet again tomorrow, number 1. Number 2, in case it is a holiday on Saturday, we will meet again on Saturday. ஓகே, பட் கம்மிங் Thursday நார்மலாக நம்ம கிளாஸ் இருக்கும். ஆனால் இந்த Thursday கிளாஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக மேபி we'll keep in the Friday evening, or if Saturday is a holiday, we will keep it on the Saturday morning. அந்த இந்த எலெக்ஷன் டே மார்னிங்கில் ஏதோ ஒரு டைம் வச்சுக்கலாம். என்ன டைம்ங்கிறது 10 மணியோ 11 மணியோ எல்லோரும் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச பிறகு வச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு இருக்கு. நாளைக்கு புதன்கிழமை. வெட்னஸ்டே we have. Thursday நார்மலாக we said we have Tuesday, Wednesday, Thursday சொன்னோம். பட் இந்த முறை Thursday எனக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால I will not have class. Instead of that, I will keep it for Friday. But suppose if Saturday is holiday, we will keep it on Saturday morning. அது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. என்னப்பா? ஓகே சார். என்னன்னைக்கு சார் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு? விடிய ராமாயணம் கேட்டு அப்படி டியூஸ்டே, வெட்னஸ்டே, Thursday ஈவினிங் அட் 6:30. ஓகே, இங்கிலீஷ் கிளாஸ். தமிழ் கிளாஸ் வந்து 5:30 5:30. அதில் ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒரு சேஞ்ச் இருந்தால் நான் முன்னாடியே சொல்லிடுவேன். திஸ் இஸ் த சேஞ்ச், ரைட்? ஓகே சார். ஓகே, குட். ஓகே சார். எல்லாமே அதில் வரும், உங்களுக்கு அந்த குரூப்லேயே வரும். டோன்ட் வரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம we will meet again tomorrow. Okay, thank you.